தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 10, 11, 12. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள், கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்க கானானுக்குள்ள போக மாட்டீங்கப்பா. யார பார்த்துங்க? பிரதான ஆசாரியனாயிருந்த ஆரோனை பார்த்து 20 லட்சத்துக்கு அதிகமான மக்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி யோர்தானுக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தினாரே அந்த மகா பெரிய தலைவன் தீர்க்கதரிசி மோசே பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை, இன்னும் போக முடியாது. நீங்க என்ன சார் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க 2 பேரும்? என்ன சொன்னாரா? நீங்கள் சங்கீதம் 106, 32, 33 பாருங்க. உதடுகளினால பதறி கலகக்காரரே, அவள்தாங்க கண்மலை பார்த்து பேசுனது அடிச்சிட்டார். கர்த்தர் சொல்றாரு, நீங்க கானானுக்குள்ள போக மாட்டீங்கப்பா. நீங்க உபாகம் 3ஆம் அதிகாரத்தை வந்து வாசித்து பாருங்க, 24ல இருந்து வாசித்து பாருங்க. கெஞ்சிறாரு மோசே, யார பார்க்கட்டும். கர்த்தர் சொல்றாரு, போதும் மோசே, அத குறித்து இனி நீ பேசாத. காரணம் கோபம். எத்தனை துயர்! இது எப்படி பாவமா மாறுது பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? கண்மலை பார்த்து பேசுங்கன்னு சொன்னாரு. ஆனால் மோசே கோபத்தினால கோலை எடுத்து கண்மலையை அடித்து விட்டான். அங்கதான் கோபம் பாவமா மாறுது. கோபம் என்ன செய்யும்னா, நம்ம என்ன செய்யறனே தெரியாம செஞ்சிருவோம். அப்படி கோபம் கொண்டு செய்யக்கூடாதது செய்து நஷ்டப்பட்டு அநேகரை காயப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தான் இன்னைக்கு பேசுறாரு. இந்த சுபாவம் மாறணும். கோபம் பாவமாய் மாறக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மோசேயுடைய பலமே சாந்த கொண்டாங்க, அந்த பலத்தையே பலகீனமாக்கிருச்சு பாருங்க கோபம். மோசேயின் கோபம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதில் அவரையே மகிமைப்படுத்தி விட்டது. அருமையான சகோதரருக்கு நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தை உங்க கோபத்தினால இடிச்சிடாதீங்க. பிரதருக்கு நான் சொல்றேன், மன்னிங்கள், மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு கல்வாரிக்கு வாங்க. கர்த்தர் உங்களை மன்னித்து நம்மை சாந்த குணத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்த நமது ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.